அப்போ இந்த பூமியில் வாழ்கிற இந்த நாட்களில் தேவனுடைய அன்பு நமக்கு பரிபூர்ணமாக என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 32 வாசிக்கும் பொழுது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி. டிபிடி அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவர் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாய் கொடுத்தாரா. எப்படி பிள்ளையை கொடுக்கணும் அப்படின்னா அது பெரிய ஒரு காரியம். ஏன்னா பிள்ளையை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தகுதி பார்த்துருக்கணும். தகுதியை பார்க்கல நம்மகிட்ட. அதாவது ஆண்டோடைய அன்பு ஒரு அன்கண்டிஷனல் லவ். அவருடைய அன்பில் என்ன கிடையாதுன்னா கண்டிஷன் கிடையாது, அன்கண்டிஷனல் லவ். நம்மளை எப்படி ஆசிர்வதிக்கிறன்னு சொல்லக்கூடாது, ஆசிர்வதித்திருக்கிறார். எந்த அடிப்படையில் அப்படின்னா நம்முடைய தகுதியின் அடிப்படையில் கிடையாது. இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம், நம்ம எல்லாருமே பியூர் அப்படின்னா சரீர பிரகாரம் இல்லைன்னா ஆவியின் பிரகாரம் பியூர். ஆனால் சரீர பிரகாரம் எவ்வளோ குறைபாடுகள் இருக்குது, ஆனால் நேசிக்கிறார். இப்படி யோசித்தேன். ஏன்னா எங்களுக்கு 7 வருஷம் குழந்தை இல்லாமல் நாங்கள் குழந்தை பெற்றுக்கொண்டோமா. இப்போ இந்த பிள்ளைங்க பண்ணுற சேட்டையை பார்க்க இப்படி யோசிச்சிட்டே இருந்த ஒரு நாள் நான் இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டேன். ஆண்டவரே குழந்தை வேணும்னு ஜெபம் பண்ணுற நேரத்தில் இப்படி பண்ணுற சேட்டையெல்லாம் கர்த்தர் காமிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரே நல்ல வேறு ப்ராடக்டாக கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அப்படி தானே அப்படி யோசித்து பார்த்தேன். ஆனால் எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கு, உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன பண்ணார், நம்ம மீது அன்பு கூர்ந்தார். நம்ம தமிழ் பைபிளில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாம் அவருடைய அன்பில் பரிசுத்தமானவர்களாக இருப்பதற்கு அப்படின்னு சொல்லி இருக்கும் நம்ம தமிழில். ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷனில் எப்படி இருக்குன்னா இன் லவ் அப்படின்னு. அதாவது அவர் அன்பினால் உலக தோற்றத்துக்கு முன்னே, எப்படி ஆதாம் ஏவாள் படைக்கப்படுவதற்கு முன்னாடி, அந்த பூமியை சிருஷ்டிப்பதற்கு முன்னதாகவே நம்ம மீது கொண்ட அன்பினால் என்ன பண்ணாரா, தெரிந்து கொண்டார். நம்ம பிறக்கல, ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட நம்ம பிறக்கல, ஆனால் அப்பவுமே என்ன பண்ணாரா, அன்பு கொண்டார். நான் யோசிக்கிறேன், கண்டிப்பாக நம்ம பண்ண போகிற சேட்டைகளாக தெரிஞ்சிருக்கும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பண்ண போகிற காரியம் தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே. அதுக்கப்புறம் மனுக்குலம் செய்கிற எல்லா காரியங்களும் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் எல்லாம் தெரிந்திருந்தும் அவர் சர்வ ஞானி, அப்படி தானே. அவர் சர்வ ஞானி, அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் என்ன பண்ணாரா, நேசிச்சிருக்காரு. என்ன அப்போ குமாரனை கொடுக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர்கிட்ட நம்ம மேல நேசம் இருந்திருக்கும். ஏன்னா இதை நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் வருகிற ஏமாற்றங்கள் நமக்கு ஒரு பொருட்டா தெரியாது.